வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு காலை செய்திகளுக்காக நான் மலர் செல்வராஜ். தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 412 நீட் பயிற்சி மையங்கள் இன்று முதல் செயல்பட உள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு நீட் தேர்வு கட்டாயமான நிலையில் தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி அளிக்க அரசு முடிவு செய்தது. அதன்படி மாநிலம் முழுவதும் 412 பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பயிற்சி மையங்கள் அனைத்தும் இன்று முதல் செயல்பட தொடங்கும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சுமார் 3200 ஆசிரியைகள் பயிற்சி அளிக்க உள்ளதாக கூறிய அமைச்சர் செங்கோட்டையன், தமிழகத்தில் இருந்து எத்தனை லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினாலும் அவர்கள் அண்டை மாநிலத்திற்கு சென்று தேர்வு எழுதும் நிலை இனி வராது என்று உறுதிபட தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக வரும் 10ஆம் தேதி நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் பெட்ரோல் விலை இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா, வரும் 10ஆம் தேதி நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். இந்த போராட்டத்திற்கு சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். முழு அடைப்பு போராட்டத்தை ஒட்டி பெட்ரோல் விற்பனை மையங்கள் முன்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேபோல் இடதுசாரி கட்சிகள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெட்ரோல் விலை உயர்வுக்கு எதிராக 10ஆம் தேதி நாடு முழுவதும் போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐந்து அமைச்சர்களுடன் அதிமுகவின் 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் டிடிவி தினகரன் பக்கம் வருவதற்கு தயார் நிலையில் உள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புகழேந்தி, பாசிச பாஜக ஆட்சி ஒழிக என விமானத்தில் முழங்கிய மாணவி சோபியாவிற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுரை கூறியிருக்க வேண்டுமே தவிர அவருடன் வாக்குவாதம் செய்திருக்கக்கூடாது என்றார். குட்கா முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பதவி விலக வேண்டுமெனவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், வாய் திறக்காமல் மௌனமாக உள்ள 5 அமைச்சர்களும் அதிமுகவின் 70 எம்எல்ஏக்களும் டிடிவி தினகரனிடம் வந்து சேர்வதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஒரு 60-70 சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனக்கு கிடைத்த செய்திப்படி ஒரு 10-15 அமைச்சர்களும் தயாராக இருக்கிறார்கள். வாயே திறக்காத அமைச்சர்கள். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் குட்கா கிடங்கு உரிமையாளர் மாதவராவ், உமா சங்கர் குப்தா, ஸ்ரீனிவாசராவ், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியான செந்தில் முருகன் மற்றும் மத்திய கலால் வரித்துறை அதிகாரி பாண்டியன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து பலத்த பாதுகாப்புடன் அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 7 பேரின் விடுதலை குறித்து உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 7 பேரின் விடுதலைக்கு இனிமேலும் மத்திய அரசு முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது என்றார். நீதியரசர் ரஞ்சன் கோகாய், நீதியரசர் வினோத் சின்ஹா, நீதியரசர் KM ஜோசப் அவர்களுடைய 3 அமர்வு மாநில அரசே அரசமைப்பு சட்டத்தின் 161வது பிரிவின்படி விடுவிக்கலாம், முடிவெடுக்கலாம் என்று அறிவித்திருப்பதால் இனி இதில் எந்த முட்டுக்கட்டையும் தடங்களும் வர முடியாது. இளைஞர்களுக்கு நாட்டின் மீது அதிக பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தனியார் IAS அகாடமியின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், நமக்குள் எத்தனை வேற்றுமை இருந்தாலும் இந்தியா என்ற ஒருமித்த கருத்தோடு செயல்பட வேண்டும் என்றார். பின்னர் கோபாலபுரம் இல்லத்தில் ஸ்டாலின் கனிமொழியை சந்தித்த அவர், கலைஞர் கருணாநிதி என்ற ஒரு மாபெரும் தலைவரை இந்தியா இழந்துவிட்டது என்றார். அரசு கலை கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் 2018-2019 கல்வியாண்டில் 1883 கௌரவ விரிவுரையாளர்களை நியமனம் செய்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. அவர்களுக்கு தொகுப்பூதியமாக மாதம் 15,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் 63 வயது முதியவர் ஒருவரை ஆட்டோவில் வந்த கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி சென்றது. மார்க்கெட் பான் பகுதியைச் சேர்ந்த தேவசிகாமணி என்பவர் கப்பலில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். இந்நிலையில் நேற்று இரவு வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த அவர் மீது ஆட்டோவில் வந்த கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. இதில் பலத்த காயமுற்ற அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சொத்து தகராறின் காரணமாக இந்த கொலை முயற்சி நடைபெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓரினச் சேர்க்கையை குற்றமாக கருதும் அரசியல் சாசனத்தில் 377வது பிரிவை நீக்கி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா கட்ரஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கட்ரஸ், பாகுபாடும் பாரபட்சமும் பகுத்தறிவற்ற ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கை என தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தெரிவித்துள்ளதை மேற்கோள் காட்டியுள்ளார். இந்திய உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவை தான் வரவேற்பதாகவும் அன்டோனியா தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் சட்டமேலவை அமைக்க கோரும் தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒடிசாவில் சட்டமேலவை அமைக்க கோரும் தீர்மானம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனையடுத்து 104 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தற்போது உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் மட்டுமே சட்டமேலவை செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த 2,47,000 குடும்பத்தினருக்கு தலா 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 87,500 குடும்பங்களுக்கு கூடுதலாக 3,800 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருச்சூர், மலப்புரம் தவிர்த்து பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணி நிறைவடைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்டில் பேருந்து ஒன்று 150 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். மோகன்ஜி பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். 21 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 150 அடி பள்ளத்தில் விழுந்ததால் பேருந்து முற்றிலும் சேதமடைந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடகொரியாவில் அணு ஆயுதங்களை ஒழிப்பது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் கிம் ஜோங் உன்னுடன் தென்கொரிய அதிபர் மூன் ஜாவேயின் வரும் 18ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் இடையே சிங்கப்பூரில் கடந்த ஜூன் மாதத்தில் நடத்தப்பட்ட மாநாட்டில் வடகொரியாவில் உள்ள அணு ஆயுதங்களை அழிப்பது என முடிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக வடகொரிய தலைநகர் பியாங்காங்கில் அந்நாட்டு அதிபருடன் தென்கொரிய அதிபர் மூன் ஜாவேயின் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். வரும் 18ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீயால் நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகலில் பற்றிய தீ 1 மணி நேரத்திற்குள் 21 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு வேகமாக பரவியது. இதனையடுத்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டனர். இருப்பினும் காற்றின் வேகம் காரணமாக தீ கட்டுக்கடங்காமல் எரிந்து வருகிறது. இதனிடையே சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று வழியில் நிறுத்தப்பட்டதால் தீயில் கருகியது. மேலும் காட்டுத்தீ காரணமாக ஒரேகான் மாகாணம் முக்கிய இணைப்பு சாலையிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்பல்லோ நிர்வாகத்திற்கு ஆறுமுகசாமி ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்த அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவர்கள், மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஊழியர்கள் என 6 பேர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. அப்பல்லோ நிர்வாக இயக்குநர் பிரதாப் ரெட்டிக்கு அனுப்பியுள்ள அந்த சம்மனில் ஏற்கனவே அப்பல்லோ ஊழியர்கள் ஆணையம் முன்பு விசாரணைக்கு ஆஜராகாமல் காலதாமதம் செய்துள்ளதாகவும், இப்போது குறிப்பிட்ட தேதிகளில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர்கள் எந்தவித ஆட்சேபனையும் இன்றி ஆஜராக வேண்டும் என்றும் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சிகிச்சைக்காக பல கோடி ரூபாய் கட்டணமாக அப்பல்லோ மருத்துவமனை பெற்றுள்ளதை குறிப்பிட்டுள்ள ஆணையம், விசாரணைக்கு ஆஜராகாத பட்சத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. சிறையில் இருக்கும் தன் அண்ணனை தாக்கியதால் மதுரை சிறைத்துறை எஸ்பிக்கு புல்லட் நாகராஜ் என்பவர் செல்போன் மூலம் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 150க்கும் மேற்பட்ட ரசாயனம் கலந்த விநாயகர் சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்காக திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இங்கு விற்கப்படும் சிலைகளில் நிறத்தை அதிகரிப்பதற்காக அதிக அளவில் ரசாயன மூலப்பொருட்கள் கலப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் திருப்பூர் வடக்கு மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய உதவி செயற்பொறியாளர் லாவண்யா தலைமையில் அதிரடி சோதனை நடைபெற்றது. இதில் அவிநாசி சந்தை மற்றும் அணைப்புதூர் பகுதிகளில் விற்கப்பட்ட சிலைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அப்போது சுகாதார சீர்கேட்டை விளைவிக்கும் ரசாயன நிறமிகள் சிலைகளில் கலந்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 150க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றின் மதிப்பு பல லட்சம் ரூபாய் ஆகும். விருதுநகர் பருப்பு மில் அதிபர் செய்த மோசடியால் பாதிக்கப்பட்ட தினக்கூலிகளின் பெயரில் லட்சக்கணக்கில் கடன் தொகை உள்ளதால் அவர்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர். கடனை திரும்ப செலுத்துமாறு வங்கி நோட்டீஸ் அனுப்பியுள்ளதால் இந்த பிரச்சினையில் இருந்து தங்களை காப்பாற்ற வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகரைச் சேர்ந்த பருப்பு மில் அதிபர்களான செண்பகனும் அவரது மைத்துனர் வேல்முருகனும் சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட தினக்கூலி தொழிலாளர்களின் பெயரில் 300 கோடி ரூபாய் வரை SBI வங்கியில் கடன் பெற்றுள்ளனர். ஒவ்வொரு தினக்கூலியின் பெயரிலும் 25 லட்சம் ரூபாய் முதல் 75 லட்சம் ரூபாய் வரை வங்கி கடன் வழங்கியுள்ளது. மோசடி உறுதியானதை அடுத்து செண்பகன், வேல்முருகன் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த மோசடி வழக்கில் 5 பேர் முன்ஜாமீன் கோரிய மனுவில் தென்கரை இன்ஸ்பெக்டர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை அடுத்து விசாரணை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடன் வாங்கிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்தும்படி வங்கி சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தினக்கூலி வாங்கும் தன்னுடைய பெயரில் 75 லட்சம் ரூபாய் கடன் பெறப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 33 லட்சத்தை செலுத்த வேண்டும் என SBI வங்கி நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக வேதனை தெரிவிக்கிறார் பழனிக்குமார். நான் கட்ட வேண்டிய லோன் மிச்சம் அவங்க கட்டினவும் மிச்ச லோன் 33 லட்ச ரூபா வருது. 33 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன்? எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளமே 200 33 லட்சத்துக்கு நான் எங்கே போகிறது? இப்படி ஏமாத்துறாங்க. 445 பேரை ஏமாத்திக்காங்க. வேலை இருப்பதாக ஆசை வார்த்தையை நம்பி சென்ற செந்தில்குமார் 57 லட்சத்தை திரும்ப செலுத்துமாறு வங்கியிலிருந்து தினமும் தொலைபேசி அழைப்புகள் வருவதால் மன உளைச்சலில் இருப்பதாகவும் மனைவியை பிரிந்து வாழ்வதாகவும் தெரிவித்துள்ளார். அடியால் வச்சு நட்ட மாதிரி அடியால் வச்சு வாங்கின மாதிரி கையெழுத்து வாங்கினாங்க. சரின்னு சொல்லி போட்டு வந்துட்டோம். பின்னாடி என்ன கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க. பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 57 லட்சம் ரூபாய்க்கு எல்லா லிஸ்ட்டும் வந்து நிற்கிது. இதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? மன உளைச்சல்ல மருந்து தான் குடிக்கணும், வேறு வழி கிடையாது. பருப்பு மில் அதிபர்கள் தங்கள் பெயரை பயன்படுத்தி வங்கியில் கடன் பெற்று மோசடி செய்ததால் தலைமுறையே பாதிக்கப்பட்டுள்ளதாக பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆனால் பாதிக்கிறது எங்களுடைய தலைமுறைக்கு பாதிக்கும்ல. அவங்களுக்கு லோன் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. பாவம் அவங்க என்ன செய்வாங்க? மேற்கொண்டு கடன் வாங்கணும். கடன் வாங்கினா திருப்பி கட்டவும் முடியாது. இந்த சூழ்நிலையாக இருக்கும்போது இதை எங்களை ரிலீஸ் பண்ணி விட்டால் தான் நாங்கள் ஃபர்தராக என்ன செய்யணுமோ செய்ய முடியும். அப்பாவி தொழிலாளர்கள் பெயரில் பல கோடி ரூபாய் வங்கியில் கடன் பெற்று நடத்தப்பட்ட இந்த மோசடியில் இருந்து மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து கணேஷ்நாத். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கடைமடை பகுதியான நாகுடி பகுதியில் காவிரி நீர் கிடைக்காததால் 28,000 ஏக்கரில் விவசாய பணிகள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தண்ணீர் திறந்துவிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையின் போது கர்நாடகாவில் காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்ததால் மேட்டூர் அணை நிரம்பியது. இதனால் காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் டெல்டா மாவட்டங்களின் கடைமடை பகுதி வரை காவிரி நீர் சென்று சேராததால் விவசாயிகளுக்கு பலனில்லாமல் போய்விட்டது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கியை அடுத்துள்ள நாகுடி பகுதியில் காவிரி நீரை நம்பி சுமார் 28,000 ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு காவிரியில் போதுமான தண்ணீர் திறக்கப்பட்டும் நாகுடி பகுதிக்கு தண்ணீர் சென்று சேரவில்லை. நாகுடி கிராமத்தில் இதுவரைக்கும் முழுமையான தண்ணி வரல. ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினாங்க. போராட்டம் நடத்தி அதில் முழுமையான தண்ணி இல்லாமல் ஆறு விட்டாப்பில் ஒரு 5 நாள் முடியாந்துச்சு. அது எங்கள் ஒரு கம்மாய்க்கெல்லாம் ஏறி பாய முடியல, போக முடியல. கம்மாயில் சும்மா குறியுறுக்கி கூட தண்ணி இல்லாமல் கிடக்கு. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர்.
அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதை நம்பி விவசாய பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் இதுவரை தண்ணீர் கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆனால் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சனால அதை நம்பி இப்போ விவசாய பணியை தொடங்கி கடனை உடனே வாங்கி விவசாய பணிகளை நகையான அழகு வச்சு விவசாய பணியை தொடங்கிட்டு ஆனால் இந்த அதிகாரியை சொன்ன மாதிரி தண்ணி தொடர்ந்து வந்தால் தானே 400 கர்நாடக தண்ணி இந்த பகுதி வந்துச்சு. ஆனால் இப்போ 100-150 கூட வர முடியும்னு சொல்கிறார். அது காரணம் வாய்க்கால் ஒழுங்காக தூர்வாரல. அதான் காரணம் கடைமடை பகுதிகளில் உள்ள நீர்வரத்து கால்வாய்கள் முறையாக தூர்வாரி பராமரிக்கப்படாததால் தண்ணீர் திறந்தாலும் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைப்பது சந்தேகமே என்கின்றனர் விவசாயிகள். நகைகளை அடகு வைத்து சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ள விவசாயிகள் தண்ணீர் வருமா என்று காத்திருக்கின்றனர். போதிய மழை பெய்தும் காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படாமல் வீணாக கடலில் கலப்பது வேதனை அளிக்கிறது என்பதே விவசாயிகளின் ஆதங்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அறந்தாங்கியிலிருந்து ராஜசேகரன். செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.tamil.news18.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.